ஹலோ, எல்லாருக்கும் காலை வணக்கம்ப்பா. இன்னைக்கு காலையில் நான் பாசிப்பருப்பு உருண்டை செய்ய போகிறேன்ப்பா. இதுக்கு தேவையான பொருள் பாசிப்பருப்பு, ரவை, ஏலக்காய், முந்திரி பொடிச்சு நுணுக்கி வச்சுருக்கேன், சீனி, நெய். இவ்வளோதப்பா அதை செய்கிறதுக்கு. வாங்கப்பா அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்ப்பா. இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம்ப்பா. வச்சுட்டு அது இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு பாசிப்பருப்பை போட்டு கொஞ்சம் பொறுமையாக வறுக்கணும்ப்பா. சிம்மில் வச்சு கருகாமல் வறுத்துக்குங்கப்பா. இதை வறுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம்ப்பா. எடுத்து வச்ச ரவையை கிண்டுவோம்ப்பா. கருகாமல் பொன்னிறமாக வறுத்துக்குங்க. ரவையும் பாசிப்பருப்பும் வறுத்து எடுத்து வச்சுட்டேப்பா. இப்போ 2 ஏலக்காயை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நாங்கள்ப்பா இது 3 மிக்ஸி ஜாரில் பவுடர் ஆக்கிட்டு வந்துடலாம்ப்பா. பாருங்கப்பா, பாசிப்பருப்பையும் ரவையும் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டேப்பா. இப்போ அது கூட நம்ம எடுத்து வச்ச சீனி உங்கள் தேவையான அளவுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு பவுட்ராக்கி இந்த இதுலேயே போட்டு வச்சுருங்கப்பா. இப்போ இதில் சீனி, பாசிப்பருப்பு, ரவை, ஏலக்காய் இது 3 போட்டு அடித்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கடாயை நம்ம பற்ற வச்சு நெய் ஊற்றிக்கலாம்ப்பா. நெய் ஊற்றிருக்கேன்ப்பா. அது உருகவும் முந்திரி பொடியாக நுணுக்கி வச்சுருக்கேன், அதை அதில் போட்டு வறுக்கணும். இப்போ நெய் உருகிடுச்சு. இந்த முந்திரியை போட்டு பொன்னிறமாக வறுத்துக்குங்க. பாருங்கப்பா, முந்திரி நல்லா வறுத்துட்ருக்குப்பா. அதை இந்த மாவில் போட்டு பெரட்ட போகிறோம்ப்பா. அந்த நெய்யில் போட்டு சிம்மில் வச்சே பண்ணுங்கப்பா, இல்லாட்டி கறியிரும். இப்போ இது வறுத்துருச்சுப்பா. நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு இந்த மாவை போட்டு சூடோடு உருண்டை பிடிக்கணும்ப்பா. பாருங்கள், மாவை போடுறேன். சூடோடு பரட்டிகிட்டு இருக்கேன்ப்பா. அது அப்படியே சூடோட கொஞ்சம் உருண்டை எல்லா மாவுலையும் உருண்டை பிடிக்கணும்ப்பா. சூடோட கொஞ்சம் வெதுன்னு இருக்கும், சூடோடு பிடிச்சிருங்க. எல்லா மக்களையும் இந்த பாசிப்பருப்பு உருண்டை பிடிச்சிட்டப்பா. இது சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் நல்லா சாப்பிட்லாம். சத்தான உணவு தான் இது. இது பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்குள்ளே ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடுங்க, நல்லது. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரிவ்யூ பண்ணுங்கள். நான் வீடியோ போடுறேன், அடுத்தடுத்து நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு போடுறேன். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.